கேட்டேன். ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த கிரிமினல் வழக்கையே நான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே அவசரமாக முடித்துவிட்டனர். லாரி டிரைவருக்கு 1750 ரூபாய் அபராதம் விதித்ததோடு ஒரு மிகப்பெரிய கொலை சதி மூடி மறைக்கப்பட்டது. இக்கொலை முயற்சிக்கு பின்னணியாக இருந்த திமுகவினரின் சதி வேலைகள் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விட்டது. சுய லாபத்திற்காக எதையும் செய்யக்கூடிய திமுகவை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய செய்தீர்கள். அதுபோல வரும் தேர்தலிலும் திமுகவினருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுகிறேன். எனக்கு இழைத்த கொடுமைகளோடு நில்லாது தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு காட்டி கொடுத்தார்கள். வன்முறைகள் வளருவதற்கு ஒத்துழைப்பை தந்தார்கள். இவ்வாறான தேச விரோத காரணங்களுக்காக மத்திய அரசு